அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மில் பலருக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச ஒரு தீர்க்க தரிசனம். ஆனா நமக்கு தெரிஞ்ச கதை அது முழுமையான கதையா? இந்த வசனத்தை நீங்க பலமுறை கேட்டிருப்பீங்க இல்லையா? இது பலருடைய நம்பிக்கையின் ஆணிவேர். ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இது கதையின் ஆரம்பம் இல்லாம கதையின் மையப் பகுதியா இருந்தா? வாங்க காலச்சக்கரத்தை பின்னோக்கி சுழற்றி ஒரு பழங்கால போரின் நடுவுக்கு போய் இந்த தீர்க்க தரிசனம் முதல்ல சொல்லப்பட்ட போது அதோட உண்மையான அர்த்தம் என்னவா இருந்துச்சுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். இதோட ஆணிவேர புரிஞ்சிக்க நம்ம ரொம்ப பின்னோக்கி போகணும். நான் சொல்றது ரொம்பவே பின்னோக்கி. புதிய ஏற்பாடு எழுதப்படுறதுக்கு சுமார் 600 வருஷங்களுக்கு முன்னாடி அழிவின் விளிம்பில் நின்னுக்கிட்டு இருந்த ஒரு ராஜ்யத்துக்கு போகப் போறோம். சரி, வாங்க அந்த சூழல மனசுல கொண்டு வருவோம். காலச்சக்கரத்தை பல நூற்றாண்டுகளுக்கு பின்னோக்கி திருப்புவோம். உங்களுக்கு பரிச்சயமான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு ரொம்ப முன்னாடி. நம்ம கதை இங்கதான் தொடங்குது. கிமு 8ஆம் நூற்றாண்டு. யூதா ராஜ்யத்தை கற்பனை பண்ணி பாருங்க. பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் மோதிக்கிட்டு இருந்த காலத்துல நடுவுல சிக்கிக்கிட்ட ஒரு சின்ன ராஜ்யம். அப்போதைய ராஜாவான ஆகாஸ் ரொம்பவே இக்கட்டான ஒரு நிலைமையில இருக்காரு. சிரியா மற்றும் இஸ்ரேல்னு 2 சக்தி வாய்ந்த ராஜாக்கள் கூட்டணி அமைச்சிட்டாங்க. அவங்களோட அடுத்த இலக்கு ஆகாஸோட ராஜ்யம்தான். அந்த புத்தகத்தின் பக்கங்கள்லிருந்தே அந்த பதற்றத்தை நம்மால உணர முடியுது. ராஜாவும் சரி மக்களும் சரி பயத்துல உறைஞ்சு போயிருக்காங்க. அந்த மூலநூல் சொல்லுது அவங்க இருதயம் காற்றினால் வனத்து மரங்கள் அசைவது போல் அசைந்ததுன்னு. எவ்வளவு வலிமையான ஒரு கற்பனை இல்லையா? இந்த பயங்கரமான குழப்பத்துக்கும் பயத்துக்கும் நடுவுல தீர்க்கதரிசி ஏசாயா வராரு. அவர்கிட்ட கடவுளோட ஒரு செய்தி இருக்கு. அதை விட முக்கியமா ஒரு அடையாளம் இருக்கு. அப்போ அந்த அடையாளம் என்ன? அது ஏதோ எதிர்காலத்துக்கான மர்மமான கணிப்பு இல்ல இது அந்த நொடிக்கான அந்த விரக்தியிலிருந்த ராஜாவுக்கான ஒரு அடையாளம். இதோ அந்த புகழ்பெற்ற தீர்க்க தரிசனம் பயந்து நடுங்கிக்கிட்டு இருந்த ஆகாஸ் ராஜாவிடம் நேரடியாக சொல்லப்பட்டது. இதுல என்ன வாக்குறுதி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு அடையாளம், ஒரு மகனின் பிறப்பு, அப்புறம் அந்த பெயர் இம்மானுவேல், அதாவது கடவுள் நம்முடன் இருக்கிறார். பயந்து போன ஒரு ராஜாவுக்கு இதை விட வேற என்ன ஆறுதல் வேணும்? சரி, இப்போ நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வரோம். கொஞ்சம் தர்க்க ரீதியா யோசிப்போம். ஒரு அடையாளத்தோட நோக்கம் என்ன? நான் உங்ககிட்ட கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாகும்னு ஒரு அடையாளம் காட்டுறேன்னு சொன்னா நீங்க அந்த அடையாளத்தை எப்போ எதிர்பார்ப்பீங்க? உடனடியா பாப்பீங்க இல்லையா? அது உங்களுக்கு பிரயோஜனப்படுற ஒரு காலத்துக்குள்ள நடக்கணும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அந்த மூல நூலே ஒரு காலக்கெடுவை கொடுக்குது. அது சொல்லுது, இந்த பிள்ளை எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சுக்கிற வயதுக்கு வரதுக்கு முன்னாடியே ஆகாஷ் பயப்படுற அந்த 2 ராஜாக்களும் காணாம போயிடுவாங்கன்னு. அப்போ நாம இங்க சில வருஷங்களுக்குள்ள நடக்க போற ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம். இது ரொம்ப எளிமையான ஆனா சக்தி வாய்ந்த ஒரு கேள்வியை எழுப்புது. போரின் விளிம்பில் நிக்கிற ஒரு ராஜாவுக்கு அவன் இறந்த 600 வருஷம் கழிச்சு நடக்க போற ஒரு அடையாளத்தால என்ன பிரயோஜனம்? அதுக்கு அர்த்தமே இல்லை இல்லையா? அந்த அடையாளம் கண்டிப்பா அவருக்காக, அந்த சூழ்நிலைக்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கணும். அப்போ அந்த தீர்க்க தரிசனம் ஆகாசுக்காக சொல்லப்பட்டிருந்தா அது எங்க நிறைவேறுச்சு? அது நடந்துச்சா? ஆச்சரியப்படாதீங்க. அதுக்கான பதில தேடி நாம ஏசாயா புத்தகத்தை விட்டு வெளியில போகவே தேவையில்ல. அடுத்த அதிகாரத்திலேயே பதில் இருக்கு. சரி, 7வது அதிகாரத்துல அந்த தீர்க்க தரிசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு இளம் பெண் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். இந்த வரிய மனசுல வச்சுக்கோங்க. இப்போ நாம 8வது அதிகாரத்துக்கு போவோம். இதோ இங்க இருக்கு பதில். அந்த நூல் சொல்லுது, நான் தீர்க்கதரிசியானவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றாள். அந்த தீர்க்கதரிசியானவள் யார்? இந்த ஆய்வு சொல்றபடி அது ஏசாயாவோட சொந்த மனைவி. அந்த தீர்க்க தரிசனம் அப்பவே அவரோட சொந்த குடும்பத்திலே நிறைவேறிடுச்சு. இப்ப இந்த புள்ளிகளை இணைச்சு பாருங்க. ஏசாயாவுக்கு ஒரு மகன் பிறக்கிறான். அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட பெயர் வைக்கப்படுது. அந்த பெயருக்கு அர்த்தம் கொள்ளையடிப்பதற்கு விரைவு, சூறையாடுவதற்கு தீவிரம். இப்ப சொல்லுங்க, எதிரிகள் தோற்கடிக்கப்படுவாங்கன்னு சொல்ற ஒரு அடையாளத்துக்கு இதைவிட பொருத்தமான பெயர் இருக்க முடியுமா? இது அப்படியே பொருந்துது. இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா ஏசாயாவே அதை தெளிவுபடுத்திடுறாரு. அவரே சொல்றாரு, இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேலிலே அடையாளங்களாக இருக்கிறோம். தன்னோட குழந்தைங்களே அந்த அடையாளங்கள்னு அவரே நேரடியா சொல்றாரு. சரி, ஆனா அந்த கன்னிகைங்கிற வார்த்தை இங்கேதான் இந்த ஆய்வு இன்னும் ஆழமா போகுது. இது எல்லாமே ஒரே ஒரு முக்கியமான ஹீப்ரேய வார்த்தையோட மொழிபெயர்ப்பு சார்ந்திருக்கு. ஏசாயாவின் மூல எபிரேய நூலில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை அல்மா. அல்மானா ஒரு இளம் பெண், அதாவது திருமண வயதுல இருக்கிற ஒரு பெண். அது கன்னியாவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனா அதுக்கு அர்த்தம் கன்னியே கிடையாது.
ஒரு கன்னிய குறிக்க எபிரேயத்துல பெத்துலான்னு ஒரு தனி வார்த்தையே இருக்கு. இங்க அல்மாங்கிற வார்த்தையை பயன்படுத்தினது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்படி வரிசைப்படுத்தி பார்க்கும்போது அந்த மாற்றங்கள் அப்பட்டமா தெரியுது. குழந்தைக்கு யார் பேர் சூட்டுறாங்கன்னு பாருங்க. ஏசாயாவுல தாய் பேர் வைக்கிறா, மத்தேயுல அவர்கள்னு பொதுவா சொல்லப்பட்டிருக்கு. லூகாவுல வர்ற பிறப்பு சம்பவத்துல குழந்தையின் பெயர் இம்மானுவல் கூட இல்ல, அதே இயேசு. இதெல்லாம் சின்ன சின்ன விவரங்கள் இல்ல, இது கதையையே கணிசமா மாத்துது. இதையெல்லாம் பார்த்த பிறகு நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான முடிவு என்ன? இந்த ஆய்வோட மையவாதம் சூழலை பற்றியதுதான். ஒரு குறிப்பிட்ட ராஜாவுக்கு ஒரு குறிப்பிட்ட போரின் போது உடனடி நம்பிக்கையின் அடையாளமா இருந்த ஒரு விஷயம் பல நூற்றாண்டுகளுக்குப் பிறகு அந்த சூழலிலிருந்து பிரிக்கப்பட்டு முற்றிலும் ஒரு புதிய கதைக்கு பொருத்தப்பட்டது. வார்த்தைகள் அதேதான், ஆனா உலகம் மாறிடுச்சு, அர்த்தமும் மாறிடுச்சு. இது நம் எல்லார் முன்னாடியும் ஒரு பெரிய கேள்வியை வைக்குது இல்லையா? நாம பழங்கால நூல்களை படிக்கும்போது அதோட அசல் வரலாற்றுச் சூழல் எவ்ளோ முக்கியம். அந்த சூழலை புரிஞ்சுக்காம படிக்கும்போது என்ன நடக்குது? இதை நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஏசாயாவின் தீர்க்க தரிசனமும் கன்னிப்பிறப்பு ஏமாற்றமும். கிறிஸ்தவர்களே, பல நூற்றாண்டுகளாக நீங்கள் எவ்வாறு ஏமாந்து கொண்டிருக்கிறீர்கள் தெரியுமா? புதிய ஏற்பாடு எழுதியவர்கள் ஏசாயா புத்தகத்தை அதன் சூழலுக்கு எதிராக திரித்து பயன்படுத்தியது எப்படி என்பதை பாருங்கள். மத்தேயு நற்செய்தியில் இயேசுவின் கன்னிப்பிறப்பை நிரூபிக்க ஏசாயா 7:14 வசனத்தை எடுத்துக்காட்டியுள்ளனர். ஆனால் இது பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனத்தை தவறாக பயன்படுத்திய ஒரு உதாரணம் மட்டுமே. ஏசாயாவின் இந்த தீர்க்க தரிசனம் ஆகாஸ் அரசருக்கு அன்றைய காலத்திலேயே ஆறுதல் சொல்ல வழங்கப்பட்டது. சிரியாவும் வட இஸ்ரேலும் யூதாவை அச்சுறுத்திய காலத்தில் அந்த அச்சுறுத்தல் விரைவிலேயே ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்ற அடையாளமாக சொல்லப்பட்டது. இது கிறிஸ்து வருவதை பற்றிய நீண்ட கால முன்னறிவிப்பே அல்ல. ஏசாயா 7:14 உண்மையான சூழல். ஏசாயா தனது மனைவிக்கு அல்லது அரச குடும்பத்தில் ஒரு இளம் பெண்ணுக்கு பிறக்கப்போகும் குழந்தையை அடையாளமாக காட்டுகிறார். அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயர் வைக்கப்படும், அதாவது கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்று பொருள். அந்த குழந்தை நல்லது தீயது என்று அறிந்து கொள்வதற்கு முன்பாகவே அந்த எதிரி நாடுகள் பாழாய்விடும் என்று ஏசாயா கூறுகிறார். 7:16 இது ஆகாஷ் காலத்திலேயே நடந்த உடனடி அடையாளம். மொழிபெயர்ப்பில் உள்ள முக்கியமான திரிப்பு. எபிரேய சொல்லான அல்மா என்றால் இளம் பெண் அல்லது திருமண வயது பெண் என்று பொருள். இது கன்னித்தன்மையை குறிப்பதே இல்லை. கன்னி என்று சொல்ல வேண்டுமானால் பெட்டுலா என்ற சொல்லைத்தான் ஏசாயா பயன்படுத்தியிருப்பார். அவர் தனது புத்தகத்தில் வேறு இடங்களில் அப்படித்தான் பயன்படுத்தியுள்ளார். ஆனால் கிரேக்க மொழிபெயர்ப்பான செப்டுவாஜின்டில் அதை பார்த்தனோஸ் என்று மொழிபெயர்த்து விட்டார்கள். அதை வைத்து மத்தேயு கன்னிப்பிறப்பை நிரூபிக்க முயற்சி செய்தார். இது ஒரு செயற்கையான திரிப்பு. அசல் எபிரேய உரையில் கன்னிப்பிறப்பு என்று கருத்தே இல்லை. முடிவுரை. கிறிஸ்தவர்களே, இந்த ஏமாற்றத்திலிருந்து விழித்துக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டை அதன் சூழலில் படியுங்கள். புதிய ஏற்பாட்டு திருப்புகளுக்கு பலியாகாதீர்கள். ஏசாயாவின் உண்மையான செய்தி ஆகாசுக்கு அக்காலத்தில் அளிக்கப்பட்ட ஆறுதல் மட்டுமே, கிறிஸ்துவின் பிறப்பு அல்ல.